Exercise 7.4 question number 3. Expand sin x in ascending powers x minus by 4 up to 3 non-zero terms. எக்ஸாமில் இருக்கும்போது எக்ஸாம் ஹாலில் எக்ஸ்பாண்ட் சைன் எக்ஸ்னா நம்ம மைண்டு நம்மளே கொஷின் கேட்கும். இது மெக்லரன் சீரீஸா டெய்லர் சீரீஸா நம்ம சிலபஸில் தான் இருக்குது. ஒரே குழப்பமாக இருக்கும். அப்போ போய் பாருங்கள். ascending powers x minus by 4 up to 3 non-zero terms. x minus by 4 வருது. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது expand Taylor series expansion for sin x. Taylor series expansion தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இந்த x minus by 4 வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே. sin x இன் விரிவு x minus by 4 அடுக்குகளாக முதல் 3 பூஜ்ஜியமற்ற உறுப்புகள் வரை காண்க. நம்ம எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது sin x இன் விரிவை கண்டுபிடிச்சோன்னா மெக்லரின் விரிவா டேலரின் விரிவா இந்த x minus by 4 பார்த்துட்டோடனே உங்களுக்கு மைண்டுக்குள்ள டெய்லர் தொடர் விரிவு தான் நம்ம sin x கண்டுபிடிக்க போகிறோன்றத முடிவுக்கு வரணும். ஸோ அதனால் நம்ம வந்து டெய்லர் தொடர் டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா தெரியும். இதை நல்லா படித்து வச்சுக்கணும். அவங்க கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. அப் டு 3 non-zero டேர்ம்ஸில் தான் sin xக்கு எக்ஸ்பாண்ட் பண்ணணும். முதல் 3 பூஜ்ஜியமற்ற உறுப்புகள் வரை தான் sin xனுடைய விரிவை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ கிவன் ஃபங்க்ஷன் வி டேக் f of x is equal to sin x. கொடுக்கப்பட்ட சார்பு sin x f of x எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் f dash of x கண்டுபிடிக்கிறேன். sin x டிஃபைஷன் பண்ணால் cos x. அதுக்கப்புறம் f double dash of x கண்டுபிடிக்கிறேன். cos x டிஃபைஷன் பண்ணால் மைனஸ் sin x. அதுக்கப்புறம் f triple dash of x sin x டிஃபைஷன் பண்ணால் cos x. இங்கே மைனஸ் வருதா, மைனஸ் போடுங்க. டிஃபரன்சியேஷன் ஆஃப் sin xனா cos x. நம்ம மட்டும் கண்டுபிடிச்சினே போகலாம். இருந்தாலும் அவங்க பாருங்கள் அப் டு 3 non-zero டேர்ம்ஸ் போதுன்றாங்க. முதல் 3 பூஜ்ஜியமற்ற உறுப்புகள் கண்டுபிடிச்சா போதுன்றாங்க. ஸோ அப்போ எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வரையும் கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸ் மைனஸ் பை 4ன்றாங்க. அப்போ எக்ஸுக்கு என்ன போடணும்? ப்ளஸ் பை 4 போடணும். ஸோ அப்போ எக்ஸுக்கு பை 4 போட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பை 4 ஈக்குவல் டு சைன் எக்ஸு சைன் பை 4. சைன் பை 4னா சைன் 45 டிகிரி அப்படின்னா 1/√2. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நாளைக்கு வந்து இங்கே எக்ஸ் மைனஸ் பை 4 பதில் எக்ஸ் மைனஸ் பை 3 கொடுக்கலாம், எக்ஸ் மைனஸ் பை 6 கொடுக்கலாம். அப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரி வேல்யூஸ் தெரிஞ்சால் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதனால தான் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எஃப் டேஷ் ஆஃப் பை 4 அப்படின்னா காஸ் பை 4 அதுக்கும் 1/√2 தான்ன்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியும், கிளியராக நம்மளுக்கு தெரியும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் பை 4 அப்படின்னா மைனஸ் சைன் பை 4. இது வேல்யூ என்னது? மைனஸுக்கு மைனஸு சைன் பை 4னா 1/√2. இதே போல் எஃப் 3 டேஷ் ஆஃப் பை 4 கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது மைனஸ் காஸ் பை 4 மைனஸுக்கு மைனஸு காஸ் பை 4னா 1/√2. அவங்க கொஷினில் 3 non-zero டேர்ம்ஸ் தான் கேட்குறாங்க. முதல் 3 உறுப்புகள் பூஜ்ஜியமற்றதாக இருக்கணும். ஓகே, அதுமாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் நம்மளுக்கு தெரியணும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ. இந்த இடத்துல ஏனா பை 4. ஏன்னா என்னதுங்க? பை 4. அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் பை 4 டிவைடட் பை 1 ஃபேக்டரியல் எஃப் டேஷ் ஆஃப் பை 4. இது எஃப் டேஷ் ஆஃப் பை 4. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் பை 4 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஃபேக்டரியல் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் பை 4. இது மாதிரி போகும். இதுதான் டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன், டெய்லர் தொடர் இதுதான். சரி, இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? சைன் எக்ஸு. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும்? சைன் எக்ஸ்ன்னு எழுதியாச்சு. சப்ஸ்டிட் பண்ணுறேன் எஃப் ஆஃப் எக்ஸ் போல் எஃப் ஆஃப் பை 4. எஃப் ஆஃப் பை 4னா 1/√2 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் பை 4
divided by 1 factorial f dash of pi by 4. f dash of pi by 4 na பாருங்க 1 by root 2. அப்போ 1 by root 2. Next x minus pi by 4 whole square divided by 2 factorial f dash of f double dash of pi by 4. f double dash of pi by 4 na பாருங்க minus 1 by root 2. Next x minus pi by 4 whole cube divided by 3 factorial f triple dash of pi by 4 அப்படின்னா என்ன கண்டுபிடிச்சு வச்சிருவோம் minus 1 by root 2 plus etc. Okay, next stepல sin x equal to ஈஸியாக இருக்குது பாருங்கள் ஒன்றும் கஷ்டம் இல்லை இந்த 1 by root 2 அப்படியே எழுதிக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்கு பாருங்கள் 1 divided by 2 factorial x minus pi by 4 divided by 1 factorial அப்படி தான் எழுதுகிறேன் இங்கே பாருங்கள் மைனஸ் இருக்கா மைனஸ் 1 by root 2 1 by root 2 x minus 4 whole square divided by 2 factorial இந்த ஸ்டெப் ஒன்று தான் மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன் அவ்வளோதான் மைனஸ் 1 by root 2 இது ரெண்டுமே ஒன்று தான் x minus pi by 4 இந்த ஸ்டெப்பும் ஒரே ஸ்டெப்பு தான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதுகிறேன் 3 factorial ப்ளஸ் எக்ஸட்ரா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் 1 by root 2 காமனாக எடுக்க போகிறோம் 1 by root 2 காமனாக எடுத்தாச்சு இதில் இருந்து 1 by root 2 காமனாக எடுக்கிறேன் டேக்கிங் அவுட் 1 by root 2 1 by root 2 வெளியே எடுக்கிறேன் 1 ப்ளஸ் x minus pi by 4 divided by 1 factorial minus x minus pi by 4 whole square divided by 2 factorial minus 1 by root தான் வெளியே எடுத்தாச்சு அப்போ x minus pi by 4 whole cube 3 factorial plus etc. ஓகே அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் இதே போதும் இதே ரைட்டு தான் இருந்தாலும் இந்த இடத்த பாருங்களேன் இங்கே 1 by root 2 இருக்குல்ல இந்த இடம் இதை காஞ்சிகேட் பண்ணுங்கள் root 2 divided by root 2 ஸோ அப்போ 1 into root 2 வந்து root 2 divided by root 2 into root 2 2 அப்போ இந்த இடத்த மட்டும் 1 by root 2க்கு மட்டும் நான் 1 by root 2 இருக்குல்ல அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் root 2 divided by 2ன்னு போட போகிறோம் 1 by root 2க்கு பதில் இதுக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன் root 2 divided by 2ன்னு எழுத போகிறேன் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் இதுக்கோட புக் ஆன்சருக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை இப்படியே எழுதினாலே தப்பு இல்லை கரெக்டாக மார்க் போடுவாங்க ஸோ sin x equal to root 2 divided by 2 1 plus 1 divided by 1 factorial x minus pi by 4 minus 1 by 2 factorial x minus pi by 4 whole square minus 1 by 3 factorial x minus pi by 4 whole cube plus etc. அவ்வளோதான் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் இது போல் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் தேங்க்யூ